குற்றச்செயல்களை குறைக்க 3 மாத கால திட்டம் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நடவடிக்கை என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் வாகன திருட்டு, வீடமைப்பு, தங்கச்சங்கிலி அபகரிப்பு போன்றவற்றை குறைக்கும் விசேட செயற்திட்டம் ஒன்றை மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்த 3 மாத கால இலக்கு வழங்க போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்காக அமுல்படுத்தப்பட்டுள்ள யுக்திய தேடுதல் நடவடிக்கையுடன் இணைந்ததான இதற்கான செயற்திட்டத்தை மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறு சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சர்களுக்கு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டு இந்த விசேட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் பிரிவுகளில் 60% போலீஸ் உத்தியோகர்களை போலீஸ் நிலையங்களுக்கு வெளியே நெடுஞ்சாலை கடமைகளில் உடனடியாக ஈடுபடுத்துமாறும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் குற்றச்செயல்களின்றி அச்சமின்றி வாழக்கூடிய சமூகத்தையும் சூழலையும் உருவாக்குவதே போலீசாரின் தொலைநோக்கு பார்வையும் நோக்கமான போதிலும் போலீசாரால் அந்த தொலைநோக்கு பார்வையை அடைய முடியவில்லை என போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டுகிறார். போலீசாரின் கவனம் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டமே இதற்கு காரணம். எனவே இந்த புத்தாண்டிலிருந்து போலீசாரின் கவனம் குற்றச்செயல்களற்ற சூழலை உருவாக்குவதை இலக்காக கொள்ள வேண்டும் என போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியிருக்கிறார். மே 1ஆம் தேதி முதல் 3 மாதங்களுக்குள் விசேட செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும், கடந்த வருடம் பதிவான 32% குற்றங்களை மிக குறைந்த மட்டத்திற்கு குறைக்கவும் போலீஸ் மா அதிபர் இலக்கு நிர்ணயித்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டில் 12,135 வீடமைப்புகளுடன் வீடு உடைப்புகள், 3,138 கொள்ளைகள், 1,748 வாகன திருட்டுகள் மற்றும் 84 தங்கச்சங்கிலி திருட்டுகள் உட்பட மொத்தம் 14,929 குற்றச்செயல்கள் பதிவாகி இருக்கின்றன. இது போலீஸ் குற்ற அறிக்கைகளின்படி 32% குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புத்தாண்டை முன்னிட்டு இலங்கையில் உள்ள 600 போலீஸ் நிலையங்களில் பொறுப்பு அதிகாரிகள், உதவி போலீஸ் அத்தியட்சர்கள், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள், பிரதி போலீஸ் மா அதிபர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே போலீஸ் மா அதிபர் மேற்கண்டவாறு இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்.